அட காட்டுக்குள்ள வந்துட்டேன். உண்மையா இப்ப கொஞ்சத்துல நடந்தது என்ன பாருங்க. உண்மையிலே வரைக்குள்ள நிறைய ஞாபகம் மறந்து ஓடி ஓடி தவிச்சு வந்தது. அம்மா என்னது முசுறு அது ஷாப்பிங் பண்றான். இப்ப யாதுண்ட ஷர்ட் அம்மா யாதோ நாங்க போடுங்க. இவ்வளவு மலம் இருக்கண்டா அது அபூர்வம். ஓகே, இப்ப நாங்க வந்து அந்த நடு காட்டுக்குள்ள வந்துட்டேன். காட்டுல இந்த இது புடுங்குற இடத்துக்கு வந்துட்டேன். பறிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க இன்னொரு ஆள் சத்தம் போடுது. அது வந்து பழத்தை கண்டுட்டு டே பழமடாண்டி கொண்டிக்கிறார். டே பழமடான்னு சொல்ற ஆளை ஒளிச்சு நிக்கிறேன். ஒண்ணு நான் கூட ஆஞ்சிட்டு என்ன புது நம்பராப்பா 5 கொண்டா கொண்டு பாப்போம். அட என்ன எவ்வளவு பழம் இருக்குடா? இப்பதானே வந்து நீங்க அந்த அந்த பழம் ஆஞ்சிட்டீங்களா? அதுல ஒன்று வேற கொண்டு கண்டா. இதான் வந்து அந்த பழம் வந்து என்ன அதுதான் அந்த சைட் பேக்கோட வந்திருக்கான் இன்றைக்கு. நல்லா இருக்கு. வீட்டோட காலி விழுந்திருக்கேன் பழங்கள் 2 இந்த வந்து பார்த்து சொன்னா கொஞ்சம் இதுல வந்து அங்க போல முன்னுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி இந்த கஜுப்பழம் பழத்திட்டு தானா பிஞ்சு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து அந்த முன்னுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த காட்டுக்குள்ள போல இருக்கு. என்ன செஞ்சேன் காட்டுக்கு. ஆனா நான் காட்டுக்கு போகிறது இல்லை. இந்த பழத்துக்கு முன்னுக்கு முந்தி போய் ஓகே பாத்தீங்கன்னா இப்ப வார வழியிலே நிறைய மரம் இருக்குது. ஆனா ஆள்ற கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூர்மையா நிக்குதுல அந்த பழங்கள் வந்து கண்டுபிடிக்குது பழங்கள். அண்ணாக்கு வந்து அனுபவம் இருக்கு போல. அது வார அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இங்க வார ஒரு நாளும் இல்ல சீசனுக்கு ஒரு நாள் கூட்டி போட்டு தான் போகணும். சீசனுக்கு தான் முந்திரிய பழம் பெரும். ஆனா பாத்தீங்க இதான் வந்து அந்த கஜு அந்த கடையில வைக்கிறேன். இல்ல பாத்து நான் இதுவரை நிக்கிறானே இல்ல அண்ணா திடீர்னு நடுவுக்குள்ள இதுக்குள்ள நிறைய பழங்கள்லாம் இருக்கு போல. என்னன்னா என்னென்ன பாக்குறீங்க? ஈச்சம் மரம். ஆனாடே இந்த மண்ணுக்கு நடக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது சிந்தியன் முள்ளு தடி குத்துதா? நான் பார்த்து நட பண்ணி கீழே பார்த்து நட. அந்த மண்ணுக்கு நடக்க அங்கே பார்த்துட்டாங்க. இல்லை அந்த சைட்ல ஒரு அம்மா ஆஞ்சு நிற்கிறா. அம்மா வாங்க நிற்கிறா. அவள் ஒரு அங்கே ஆஞ்சுனா அவள் பிறகு நான் சென்னி தான் நான் இதாக ஆக்க மாட்டேன். என்ன இங்கே மரங்கள் இல்லை போலக்கு. இல்லை போலக்கா உள்ளுக்குள்ளக்கா நட பாம்பு ஒன்று அடையாளம் போல. பாம்பு ஒன்று அடையாளம். பாம்புக்கா போகாதா? பாதிரியா பாதிரியா எனக்கு தான். சோடா பக்கத்துல எல்லாம் அதில் வச்சுட்டு வந்து என்ன நீ விழுகிற குத்து சிந்தியன் முள்ளு. இந்த எவ்வளவு தூரம் நடந்து வர எனக்கு ஒன்றும் குத்துறவனா குத்து. நான் வந்து சோடா மந்திரேன். என்ன ஜீன்ஸ் போட்டா நடக்கல. அதான் ஓம்ல நானும் பேர் வேலை இல்லாம ஏன் இந்த வேலை எனக்கு வேண்டாம். வீட்டு அனுசத்தை சுடுவா வந்து இது என்ன வாங்க. ஐயோ உண்மையா இப்ப கொஞ்சத்துல நடந்தது என்ன போகணும். என்ன போகணும். சோடா எல்லாம் வாங்க வச்சுட்டு வந்து தண்ணியோட என்ன குடிக்கல. நடுவுல கொஞ்சம் வந்துட்டோம். ஆனா எந்த பக்கத்தால போகணும்னு சொல்லி எங்களுக்கு உண்மையில எல்லா இடம் எந்த பக்கம் பார்த்தாலும் பந்த பாதை மாதிரி அப்படி பாருங்க. அப்படி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. புதுசா வாராக்கள் வந்து பாதையை மறந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றது இப்ப நான் வந்த பாதை இந்த சைடு இருக்கு. ஆனா இந்த பக்கமா நான் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சில பேர் அடையாளம் வச்சு கொண்டு போறேன். துளைஞ்சு ஓடிக்கணும். நான் வந்து அந்த அண்ணாவோட வந்திருக்கா நாங்க துளைஞ்சு ஓடுவோம் போல. எனக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியல. எல்லாம் இடத்தை பேரன் பாக்குது. என்ன எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருக்கு. அடையாளங்களை வச்சு கொண்டு வந்தா சொல்லி வழியா போல தூரம் போறோம். என்னன்னு நம்ம பாதை கண்டுபிடிச்சு வரப்போன்னு தெரியாது. என்ன ஆனா அந்த அண்ணாட ஆனா அண்ணாட வந்த தெரியுமா பாதையெல்லாம் துளஞ்சி போன வீட்டை போறேன்னு நான் சொல்லும் போல. ஐயோ லொகேஷன் சொல்ல போனா இதுக்கு வந்து டேட்டா கூட வேலை செய்யாது. போனுக்கு வந்து என்ன இடம் வந்து கவரச்சிக்கலாம். அதுதான் அங்க பாருங்க பழத்தை பாருங்க. அங்க அண்ணா அண்ணா இங்க பழத்தை என்னென்ன இருக்குது இங்க வேற டே இங்க வேற நான்
இவர் போடுறாரு இவர் 1000 எல்லாம் வந்து இது சிந்தியன் 1000 எல்லாம் ஆட்டோக்கு ஏற்ற மாட்டேன் ஒருத்தர் நான் ஆட்டோ ஒரு கடை கொண்டு போட்டு அறிவிக்கலாம். நாங்கள் வந்து உண்மையிலே வரைக்குள்ள நிறைய ஞாபகம் மறந்து ஓடி ஓடி தவிச்சு வந்தது. அம்மா என்ன அது முசுறு ஊத்திட்டே முசுறு தட்டுற சேட்டை காட்டுற முசுறு அது ஏன் கடிக்க காட்டு சேட்டை காட்டு என்னண்ணா இவ்வளோத்தையும் சொன்னீங்க இதை மறந்துட்டீங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜதுவுக்கு வந்து முசுறு அடிச்சுட்டு அந்த எறும்பு அடிச்சு அப்படிலாம் அங்கே எல்லாம் தட்டி கொண்டு நிற்கிறார். நாங்களாம் இப்போ ஆஞ்சு கொண்டு இருக்கோம். என்னண்ணா சொல்லி வைக்கிறோம் சிங்களாக்கு குட்டி குட்டியா இருக்கு பார்த்து நம்ம வட்டி சொதி பால் சொதி மாதிரி காட்டு இங்க தேக்கடி எடுத்து விற்கிறோம் வருமானம் இந்த சைட்ல போய் பார்த்துட்டு விதைதான் விற்கிறது வேணும். ஜாதவ் என்ன மாதிரி ஜாதவ் நல்ல காடி போலடா கண்ண எதிர்பார்க்காம காடி தெரிஞ்சது என்ன வெளியே கொல்லி முள்ளு கொழுகி எடுத்துட்டு ஓ அதோட வந்து செருப்பும் இந்த இடத்துல வந்து போட்டு நடக்கல. ஏன்டா வந்து மணல் இடத்துல செருப்பு போட்டு நடக்கல. அது மணலும் சுடும் செருப்பும் போட்டு நடக்கலாம். நீங்கள் ஐயோ ஜதுவில் வந்து வேதுக்கு வந்து விட்டா அது இதுல தெரியா போடும். வாங்க ஜதுட்ட போவோம். இப்படி ஜதவ் ஜதுவாங்க ஜதுவ காணையில முசுறு அடிச்சு சென்சர் பண்ணி விட்டுருவாங்க வீடியோ. சொன்னா இதுதான் வந்து அந்த கஜுல இருக்கிற விதை வந்து என்ன செஞ்சேன் பின்னுதானே இதுல வந்து சிங்களாக்கள் வந்து இதை வந்து வெள்ளக்கறி வந்து வைக்கிறோம் பால் சொதி இது அவிச்சு போட்டு வட்டி போட்டு பால் சொதி எப்பன்னு சொன்னா நாங்க வந்து கொழும்பு போய்க்கல புத்தளத்துல வந்து சாப்பிட்டேன். ஓ போய் சொல்ல இல்ல சும்மா வந்தது ஆனா சாப்பிடல எனக்கு தெரியாத நின்னுமான்னு சொல்லுவேன். இல்ல சிங்களக்காரர் வந்து ஒரு வித்தியாசமா தான் இல்லாம இப்ப சாப்பாட்டு விஷயத்துல வந்து இல்லாம ஒரு வித்தியாசம் என்ன சொல்றது. இப்போ முஸ்லீம்கள் சாப்பாடுனாலே எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன கணக்க மிரக்கரியல் போட்டு ஒரு வித்தியாசம். அதே மாதிரி தான் சிங்கள ஏரியால வந்து இந்த கஜு கோட்டையை வச்சு பால் ஜோதி செய்யறாரு சாப்பிட்டுன்னு சொல்றாரு. இல்ல நானும் சாப்பிட்டோம் போய் ஒரு அண்ணாங்களும் சாப்பிட்டு அண்ணா எங்களோட வந்தேன்னா டிரைவர் தானே அப்ப அவர் எல்லா இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டு பழகிட்டாரு எல்லா இடத்துல. என்னன்னு சொல்ற உண்மையா முசுரன் சொன்னா கடும் முசுரான இவங்க எல்லாம் செஞ்ச தப்பு நான் சொல்லுவேன். அது என்ன பிரச்சனை நான் உன்னோட ஒரு ஆசையில போய் ஏறுவோம் போய் மருத்துவ ஓடணும் உடம்பு ஃபுல்லா முசுறு ஷர்ட்டு கண் தெரிந்தானே ஷர்ட்டுல அதை கலட்டி எறிஞ்சு போட்டு வந்து நெஞ்ச வர நெஞ்ச. ஆனா யாவது நீங்க செஞ்ச ஒரு பெரிய பிள்ளை என்ன ஆமா முசுர தட்டுக்க மேக்கிண்ட பொஞ்சியம் வந்து தட்டி போட்டார். முசுர தட்டு தான் என்ன தட்டு வந்து தெரியாது சேட்டல அதை கழட்டி வச்சிருக்கேன். அதோட வந்து அது ஜது வந்து பெரிய பிள்ளைய வந்து விட்டுட்டாரு. என்னன்னா ஜதுவான் பழமயம் வந்து ஷாப்பிங் கொண்டுறா வந்துட்டு அதான் அண்ணா ஹேண்ட் பேக் இருக்கு போடுங்க எல்லாம் போட்டு நீங்க ஹேண்ட் பேக்கோட கொண்டு வரும் பாத்தீங்க இப்படி நீங்க போடுங்க நம்பி போடுங்க வீட்டு வந்து தாவா அண்ணா நான் கொடுக்க மாட்டேன் நம்பி நான் போயிட்டு அண்ணா நம்பர் வந்து பிளாக் பண்ணிடுவேன். அப்படியே போவோம் வந்தீங்கன்னு என்ன சொன்னா துளஞ்சி ஓடுவீங்க வேற இந்த இடத்த பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தீங்க. இது என்ன கடிக்குதா முசுறு கொஞ்சம் மலக்குணமா இருக்குண்டே என்னன்னா காட்டு தடியலக்குல பார்த்து வந்தா சரி குத்தினா குத்துதானே அண்ணா மூச்சு வராதான். ஆனா இதுல பழம் இல்லை அவ்வளோ சின்ன மரத்துல பழம் கூட பெரிய மரத்துல பெரிய மரத்துல பழம் கூடவா இருக்கு. ஆஞ்சிட்டு இப்பதான் ஒரு டீம் போகுது எங்களுக்கு. நானுங்க முசுரோட மீனா கட்டுச்சு என்ன காலுக்குள்ள முசுறு போகுது வேறு முசுறு கடைசி வந்தாலும் என்ன எவ்வளவு காசு தான் தேட சொன்னா நான் தேடவே மாட்டோம். இல்ல அண்ணா வந்து எங்களுக்கு சொல்ல அப்படிதான் நாங்க இல்லாட்டி இதான் சின்ன பிள்ளையோட வரைக்கும் சரி சின்ன பிள்ளை என்ன நாங்களும் கொஞ்சம் கவனம் தான் போகணும். கிடையாது
சின்ன இப்ப நாங்க பாத்து அது போய் முசுறு காம்பிட்ட மாதிரி நாங்களும் சின்ன time இந்த முள்ளுகளுக்கு போய் கொழு போட்டு நிக்க வேண்டிய எல்லாமே அண்ணாக்கு வந்து கடும் அனுபவம். என்ன 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 அது என்ன அது நீ விளையாடுற போல அடிக்கடி என்னப்பா உத்தருக்கு முத்தாது என்ன குத்து? இவர் பக்கண்டு போற அவக்கண்டு அண்ணா வந்து டேய் இந்த பழத்தை தாடா நீ. இப்படி இந்த பழத்தை தருவேன் நான் சோப்பு அதுக்கு போக சொல்லுங்க என்ன இதெல்லாம் சோப்பா? கலர் இந்த பழங்கிற கலரே ஒரு வித்தியாசமா இருக்கேன் அந்த கடும் இதான பழுத்த பழம் சிவப்பு கலர் ஓ சொல்லுங்கண்ணா மரத்துல இருக்கிற நாய் ரைட் தாங்க இங்க போடுறா ரைட் அண்ணா வந்து எங்களுக்கு இப்போ வந்து பெரிய அண்ணா கஷ்டத்துல அங்குல இங்க. எப்படி எப்படி ஒண்ணா ஒண்ணா இருந்தா ஒண்ணா ஒண்ணா ஒண்ணா. அது சொப்பின் கொண்டான் விட்டு இப்போ யாதுண்ட சேட்டை கட்டுதான் சொன்னானா திருப்பி திருப்பி அனுபவம் இல்லதானே அதான் விளக்கம். அண்ணா என்ன சொன்னேன் நான் வாங்கிட்டு சொல்லி அவன் கடையில ஒண்ணு பாருங்க பழது ஐயா. சரியே ம் சரிண்ணா விடுங்க அங்க ஆயோ ம் அதுக்கு காணும்டா எங்களுக்கு காணும்டா பவன் மழை. மழை மழை கொஞ்சம் வேலைக்கு ஆஞ்சி விட்டு போகிறோன்னு இல்லை வேணும் நாங்கள் கிணறு நடந்து வந்துட்டோம் ம் ஏன்னா இல்லை நாங்கள் சோடா இல்லாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம் சோடா அது போதா இருக்கும் இல்லையா? 6 எடுத்துட்டு ஓடுங்க போயிட்டு என்ன கூப்பிடுவாரு என்ன சொல்றீங்க? என்ன என்னையாது ஓ சத்தம் அங்கே முசுறு வந்தாலும் முசுறு நீ ஆட்டின இருக்க இங்கே அண்ணா அஞ்சை விட நான் ஒரு ஆள் சேட்டை காட்டி தான் மடிச்சு போடுவோம் என்ன அதுண்டே தான் காட்டணும் ஷாப்பிங் வாங்க வந்து வரலாம் நம்மள ஏன் என்ன எல்லாரும் பொறுப்பு வைக்கிறீங்க? சேட்டை எங்க வைக்கிற சேட்டை பிடிங்க மடிச்சு பிடிங்க சேட்டை சீச்சி அப்படி பிடிங்க அதாவது பெரிய போக்கிட்டா கிடக்கு வீடியோ எடுக்கிற அண்ணா என்ன பார்த்தா உங்களோட டிஷர்ட் வந்து நல்லா இருக்கும். டிஷர்ட் சேட்டு தானே இது அண்ணா பலூன் பாக்கெட் ஜீன்ஸ் போட்டுருக்காரு பலூன் பாக்கெட் எல்லாம் இருக்கோ அடிங்க அண்ணா அந்த பாக்கெட்டுக்கு பின்னு கடிக்கலாம் தொப்பி தான் எல்லாத்தையும் கொண்டு வா எங்க எங்கடா நீங்க உங்க பேக்குள்ளே வையுங்கோ. நான் 20,000 பேக்குள்ள வைக்கிறேன். அதான் சட்டத்தின் படி உண்மை. ம் அந்த கஜி இதே கொண்டு நான் வந்து இப்போ உள்ளுக்குள்ள போந்துட்டாரா? வா 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 எங்க வருது? நடுவுல வாடா முசுறு இல்லையோ? முசுறு டொருக்கா தான் கடியும் ஜாதி ரெண்டு எங்க சோப்பு போலாம் உங்களுக்கு இது பாருங்க சுத்தி பாரு எவ்வளவு சோப்பு வா அடிப்பேன் பரிஜா இல்ல தெரியுது ஆனா முட்டை நிக்குதா நிக்குதோ? இந்த தாயே உசுர நிக்குது ஆனா பழம் இனிக்குமா முசுறு நிக்குதானா பழம் நிக்குமா? இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த இடத்துல நிக்க அப்படி இருக்கு டே நீண்ட முசுறுட்ட கடியோட வேலை செய்யும் இந்த இடத்துக்கு வாங்க டேய் சரி கடும் மழை முசுறண்ணா ஓடோமே இல்லாது வெயில குள்ள வந்து இருந்தீங்கடா சட்டப்படிக்கு முசுரெல்லாம் கடிச்சு என்ன இருக்குதோ? பேக்ல போடலாம் ஓ பேக்கில் போடலாம். இந்த பாட்டுங்க அம்மா இவ்வளோ சோப்பு போடணும். அண்ணா நீங்கள் அதெல்லாம் போடுங்க சந்தியா கடிச்சிருக்கு ஆ அது கவனம் பார்த்து நில்றா அண்ணா ஏறிட்டாட்டா மரத்து மேடி. என்ன சொல்றேன் ஓ அப்போ ஓடல அம்பிடா ஆள் வேறு லொக்கேஷன் பார்த்து லொக்கேஷன் என்ன எப்படி ஆயிருங்கண்ணா ஜாம்பளம் பாஞ்ச மாதிரி அதான் என்ன நினைச்சாங்க எப்படி எப்படி அம்மா ஏதோ நாங்கள் போடுங்க. அவன் சொல்றான் இன்றைக்கு ஒரு புடி முசுருண்டானே தெரியும் கடிச்சாருங்க அப்போ என்னென்ன கடிச்சு எடுக்கிறது அம்மா தான் ரைட் வெட் பிடிமோ நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அதான் பிளக்கம். நாங்கள் முதல்ல 5 மரத்து சொன்னால் நாங்கள் சோடா அடிப்போம் அப்படியே கிழக்கால போங்க அப்படியே கூட்ட போங்க வாரோம் நாங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறீங்க? ஏதோ ஆ மழை மழை போங்க அப்போ நீங்கள் அவன் தான் வீட்டை வர கேங்க அதுதான் 6 மணிக்கு கூட கூட்ட கொண்டு நடக்கிறது கோயில பார்த்து நடந்து பஸ் டைம் அதுதான். என்னண்ணா மழை மழை ஆயிருங்க நிறைய கிடக்கு போலக்கா. அப்போ எந்த கண்ணுக்கு தெரியுது இல்லையே அம்மா இது எவ்வளோ பழம் என்ன சோப்பு பழம் பார்த்து எப்படி அதுதான் சோப்பான் டேஸ்டும் கூட இனிப்பு கூட உள்ளுக்கு வந்தா வெளியே போ இந்த வெயிலுக்கு வந்து இருந்தாமண்டா ஐயா மனம் பெறாது போவேண்ணே வீட்டை போத்த வேலை போய் சொல்ல வேணா இதுல என்ன பிரச்சனைனா கஜு பழம் சாப்பிட்டா விக்கும் தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன தண்ணியை வாங்க இங்க வந்து ஆசையில சாப்பிட்டுருவீங்க தொண்டை கட்ட வலிக்கிட்டுரும் அது சோடா வந்து அதில் விட்டுட்டு வந்துட்டான் நாங்க சோடா வாங்கி வந்து நாங்க அதான் கடைசியில் எங்கே குழந்தை யதுவா கூட்டி அது நடந்து வர போடுறதுக்கு சொப்பினும் கொன்றையில் இதுக்கு நடந்து வரதே வைங்க அம்மா ஓல்டி பேப்பர் என்னது காணல யாய்
இங்கே என்ன மேலே சிவப்பாக இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்க ஆசையாக இருக்கு. இந்த உள்ளுக்க போய் யாரோட வெளியில கிடக்கு போகுது. ஓமண்ணா மறுபடி வெளிநாட்டில் வாராங்களே இந்த சீசன் வார 6 மாசம் மட்டும் இருக்கும். ஓ நான் உங்களை தான் கூட்டிகிட்டு வரேன். வந்தா நாங்கள் இந்த கூட்டி வந்து விடுவோம். ஓ கண்டிப்பாக. ஓ வானமெல்லாம் நீங்கள் அண்ணா வந்து கொழும்போட்டோம்லாம் ஒரு கொழும்போட்டெல்லாம் ஹோல்ஸ் வந்து காயல் இலங்கையை சுற்றி பார்க்குறதாலும் எங்கேனாலும் அண்ணா செய்தான். ஓ கால் எரியுது தடி குத்தி இருக்கு. ஓ இப்போ தெரியா எங்களுக்கு எங்கே உங்களை காணல எந்த கண் போடுறே முசுரலாம் அம்மா சொல்லுங்க தூக்கலாம் மறையில ஐயோ நான் முன்பக்கத்தில் வரலாம் பின்பக்கம் மூணு அண்ணா இது குனியா கொட்டு போட்ட மாட்டேன் ஃபுல்லா இருக்கண்ணா பேக் ஃபுல்லா சிந்தியானண்ணா தேவையான பழங்களை மட்டும் வாங்கிட்டு போங்க. ஏன்னா திருப்பி இதை பார்த்துட்டு வாராக்களுக்கும் சாப்பிடக்கூடிய அதுக்குள்ள எவ்வளோ வாங்கிட்டு உடனே சாப்பிடுறது. இந்த வானத்தை வந்து மழை வந்துட்டு மஞ்சள் கலர் நிறைய சோப்பு இருக்கு. ஒரு கலர்ல இருக்கு. 3 கலர்லையும் சாப்பிட டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஓ இந்த மழை வந்துட்டு என்ன மழை லைட்டா தோறுது. வானத்துல கருப்பு வந்து விளக்கூட வேணா. ஓ இப்படி வலிக்கிடுவோம். ஆனா வலிக்கிற மனம் இல்ல இருக்கு. என்ன காண்ற இடம் எல்லாம் பழமா. ஓ காண்ற இடம் எல்லாம் பழம் தான். சோப்பா இருக்கு. சோப்பு மனம் இல்ல கிடக்கு. அம்மா கொஞ்சி கிடக்கு. ஓ சோப்புனா சோப்பு தானா. ஓ உஞ்ச அதோண்டு தானா. ஐயோ என்ன பண்ணா சாப்பிடு போடு பாபு. அம்மா இந்த பெருசா பாத்தீங்களா என்ன இதே பெருசு இருக்காமா உண்மை கதையோ. இதோட இன்னும் பெருசா எல்லாம் இருக்கு. உப்பான் சீசன் தொடங்குது. இந்த மாசம் சீசன் தொடங்குது. தொடங்குற வந்துட்டு மேடத்துல இன்னொரு 15 ரூபாய் இல்லாம ஃபுல்லா காய்ச்சி போயிருக்கு. சும்மா வாரவள எல்லா இடமும் ஆயிலாம் கண்ணுக்கு தெரியும். அப்படியே வெங்காயத்தை தேவையான மட்டும் வாங்கி வந்து விட்டுட்டு புறமிச்சாலே அப்படியே இருக்கு. அநியாயமாக கூடாது. அதானோ பிறகு வாராக்களும் ஆஞ்சி சாப்பிடக்கூடிய. சில பேர் ஆஞ்சோட விற்கிறவங்களா அப்படியே தொழிலாக செய்கிறார்கள் இருக்கு. ஆனா வேஸ்ட் ஆக கூடாது. அதான் அநியாயம் தானே. இப்படி ஒரு இடம் எங்கட இடத்துல இருக்கிறதே கொடுத்து வச்சிருக்கோம். உண்மை கதை தெரியுமோ. ஆனா இப்படி ஒரு பழம் முண்டே தான் சாப்பிடுவேன் நான். அந்த பச்சை வந்து சரியா தொண்டை கட்டுது. பச்சை அந்த உப்பு தண்ணிக்கு வட்டி போட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. உப்பு தூள் போட்டு நாங்கள் மாங்காய் சாப்பிடுவோம். ஓ அப்படியே சாப்பிடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க களைச்சி விழுந்து வந்து என்ன செஞ்சோம். சரியா மண்டை நடக்குது. நிறைய எல்லாம் அவங்க வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி அவங்க ஆஞ்சி சாப்பிட்டாங்க. நான் போல கஷ்டப்பட்டு ஆஞ்சி நான் இந்த வந்து இருக்கு பாருங்க ஃபுல்லா. திருப்ப சொல்ல ஞாபகம் வராது மறந்துருப்பேன். இல்ல அண்ணா சும்மா இல்ல எல்லாம் ஆஞ்சா சும்மியா நாம தெரியுமா அந்த நாங்க சோடா மறந்து ஜூம் போட்டு உண்மையா அந்த ஏலா என்ன அப்படி அது முசுறு வந்து உடம்பு ஃபுல்லா பட்டுட்டு என்ன செஞ்சு வீட்டுக்கு போய் குளிங்க. குளிக்காம இந்த மழையை வந்துட்டு சரி அப்ப நாங்க வீட்டுக்கு பாப்போம். நல்ல ஒரு உண்மையிலே வந்து எதிர்பார்க்கல வெயில் இல்ல நாங்க வந்து ஆங்கிட்டு போக மாட்டேன். இல்ல மழைக்காட்டம் நெஞ்சமே நாங்க சமைச்சு சாப்பிடலாம். நல்ல தேவையான பழம் தேவைக்கு மிஞ்சி ஆஞ்சு கொண்டு வரணும். நிறைய பழம் வந்து ஆஞ்சிட்டோம் நாங்க நிறைய பழம். சரி அப்ப நாங்க விளக்கிடுவோம். மழை விளக்கிடுவோம். சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு அது வந்து எனக்கு பல வேட்டை போனது. பல வேட்டைக்கு வந்து போனது இவ்வளவு உண்டு இல்ல. இன்னும் எவ்வளவு நாங்க வந்து போய் பேக்கு கொண்டாட போட்டோம். அப்ப இந்த பேக் கூட வந்து போட்டோம் நாங்க. இன்னும் இருக்கு சிந்தியனுக்கு அவ்வளவு அரவாசி ஆட்டோவில் கொடுத்து விட்டு நான் போட்டேன். இன்னொரு விளையான பழமே இந்த கட்சி பழம் உண்மையா. நான் அது வந்து சொல்லிக்கிறது சும்மா வேலையில அங்க கிடக்காதா நானே மெயினா போவான்ட்டு காரணம். ஆனா உண்மை இவ்வளவு பழம் இருக்குன்றால் அது அபூர்வமா இருக்கு. இப்போ நான் பேர் உங்களை கொண்டாட காரணம் சொல்லுங்க. அப்போ சிவப்பு மஞ்சள் பச்சை பச்சை நீங்க 3 சாப்பிட்டு காட்டணும் எனக்கு. இல்ல அப்படி இல்லையாம்மா. இப்போ லைட்டா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. மஞ்சளை கடிங்க. பால் போட்டுனா கடவுள இல்ல இதுக்கு பால் இல்லையா. இந்த பழத்துல காஜு இருக்குது. காஜு இருக்கு அம்மா இது இல்ல தானே. நான் இதை காட்டிங்க முன்னா எப்படி இருக்குது. நல்ல லைட் அந்த காரண மாதிரி இருக்கு. நான் பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு காரண மாதிரி இருக்குதான். இது கடையில் கொண்டு 150 ரூபா ஆகும். நல்லா இருக்குது. ரிலாக்ஸ் ஆகலாம் சாப்பிடுங்க. நான் இதே காட்டிங்க போங்க. எப்படி இருக்குது. ஆனால் இது வந்து கயிறு இது நல்லா இருக்குது. சோப்பு நல்லா இருக்குது. சோப்பு நல்லா இருக்குது. சொன்னது நம்புங்க அந்த அப்படியே அந்த முசுறு 10 கிலோ நம்பி இருந்துட்டேன் அப்படியே.
ஷர்ட்டெல்லாம் கலட்டி எறிஞ்சு மைக்கெல்லாம் தூக்கி நீங்கள் சாப்பிடாங்க கிளி பார்க்குது கிளிக்கும் கொடுக்கணும் அது இந்த சாப்பாடு தானே ம் கிளி பார்க்குது அம்மா அந்த சிக்கன் போட்டு கடிப்போம் அப்படிதான் அம்மா அது சரி கடிப்போம் அதை விட உங்களுக்கு யாரும் ஐடியா சொல்லி தந்தேன் இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லி எங்க அண்ணா தான் வீடியோ பாக்குறேன் அந்த நிக்கிறார் ஆட்டோக்குள்ள அண்ணா நிக்கிறார் அண்ணா இல்ல மரது மேல ஆயிரம் உண்மையிலே இந்த எஸ்என் லாங்கா தம்பிக்கு வந்து நன்றி சொல்லணுமேனு சொன்னா உண்மையிலே ஜதுவை கூட்டி கொண்டு போய் இப்படி ஒரு பழம் இருக்குது நிறைய அந்த இடத்துல போனால் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் நிறைய பழம் வந்து சொத்தில் ஆஞ்சு கொண்டுக்க தம்பிக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையிலே என்னன்னு சொல்கிறோம் அந்த அண்ணா வந்து எவ்வளோ தூரம் கூட்டிக்கணும் நடந்து போய் அம்மாண்டைக்கு வராத காரணம் வந்து அதுக்குள்ள இருக்காது பெருசா பழம் வந்து அணியாமவே நடந்து வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம வரும் இல்லைம்மா அதான் உண்மை கதை. அது வந்து என்ன கேட்க நான் சும்மா நடந்து போய் எங்கடா கிடைக்க போகிற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே சரி கலைக்கு சரியா வந்து குளிக்கிற உடம்புல முசுறுபட்டு திருப்ப அப்போ நான் வீடியோ முடிச்சு கொள்ள வேணாம்மா நீங்கள் முடிங்க 7ஆம் கிலோனால இதை உப்பு தண்ணி கொடுத்தாவிட இது இந்த காயை வந்து உப்பு தண்ணி கொடுத்து சாப்பிடுவோம் பழத்தை வந்து மெட்டமே சாப்பிடுவோம் மணியா இருக்கேன் அப்போ தம்பியை கொடுத்தா போவோம் அண்ணாக்கு தான் இருக்குது அண்ணா பரவாயில்ல தம்பியை கொடுத்துருவோம் மேடம் நாங்கள் போனாலும் போய் ஆஞ்சிட்டு அப்படி வேணா 1 மணி நேரத்தில் போகலாம் நாங்கள் வந்து சரி அப்போ இது இன்றைக்கு ஆஞ்சிட்டு இருந்தானே இன்னொரு நாளைக்கு என்ன போய் ஆயிடும் கண்டிப்பா போய் ஆகும். அது வந்து இப்ப வைகாசி பழ சீசன் தான் என்னோட 15 நாளால வந்து நிறைய வந்து அந்த பழத்துல தெரிய அந்த ஜாம்பளை மாதிரி கண்ணுக்குள்ள குத்தும் அந்த கஜு தானே அது வந்து நெருப்புல விட்டு சுட்டு பேரெல்லாம் அடிப்பாங்க இதுக்கு வருமானம் சரியான அவியும் கடவைப்பட்டேன். சரி ஓகே நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று அப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.